வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். வடக்கு கடலின் 2 அடுக்குகளுக்குள் புதைந்து கிடந்த ரகசியம் திடீரென்று மேலிட ஆரம்பித்திருக்கின்றது. ஸ்காட்லாந்தின் பனிக்காற்றை கிழித்து தாண்டி மரண நிழல் போல ஒரு ரஷ்ய கப்பல் யாண்டார் பிரிட்டனின் பாதுகாப்பு வலயத்தை உடைக்க ஆரம்பித்து விட்டது. சில வாரங்களாக அமைதியாக நின்றிருந்த அந்த கப்பல் இப்போது கடலடி போரின் முதல் தடயத்தை வெளியில் தள்ளியுள்ளது. ரகசிய கடலடி கருவிகள் இயங்கும் சத்தமில்லாத போரின் புதிய கதவை திறக்கிறது. பிரிட்டன் ரஷ்யா இடையே உருவாகிற இந்த பனிப்போர் திருப்பத்தின் பின்னால் எது மறைந்து கிடக்கின்றது என்று கிடைத்துள்ள உளவு தகவல்கள் மிக ஆபத்தானது. அதைத்தான் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். அதை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். ஸ்காட்லாந்தின் குளிர்காற்றை கிழித்து தாண்டி வடக்கு கடலின் ஆழத்தில் மறைந்து கிடக்கும் ரகசிய உலகம் திடீரென்று உயிர்ப்படுத்த இழந்தது போல பிரிட்டனின் பாதுகாப்பு அமைப்பு அதிர்ச்சியால் குலுங்கியது. அந்த அதிர்ச்சிக்கு காரணம் ரஷ்யாவின் மிக ரகசியமான கடலடி தளவாட உளவுத்துறை இயக்கத்தின் முக்கிய கருவியாக கருதப்படும் ஒரு விசித்திரமான கப்பல் ஜாண்டார். வெளிப்படையாக இது ஒரு கடலியல் ஆராய்ச்சி கப்பல் என்று ரஷ்யா சொன்னாலும் நிஜத்தில் இது கடலடியில் மீட்டர் ஆழத்தில் இறங்கி உலகின் மிக முக்கியமான தகவல் கேபிள்கள், மின்சார இணைப்புகள், நெட்வொர்க் மையங்கள் ஆகியவற்றின் மீது மெல்லிய ஆனால் ஆபத்தான தாக்குதல்களை செய்யக்கூடியது. இப்படியான ஒரு கப்பல் பல வாரங்களாக ஸ்காட்லாந்தின் முனைப்பகுதிக்கு அருகே நின்று கொண்டிருந்தது. பிரிட்டனின் பாதுகாப்புத்துறை இதை கவனித்திருந்தது. ரஷ்ய கப்பலை தமது கண்காணிப்பு வளையத்தில் அவர்கள் வைத்திருந்தார்கள். ஒரு கட்டத்தில் பிரிட்டன் ரஷ்ய கப்பல் விஷயத்தில் நடவடிக்கை எடுத்தது. அதற்கு காரணம் ரஷ்ய கப்பலில் இருந்து பிரிட்டிஷ் விமானப்படை விமானிகள் மீது லேசர் கதிர்கள் பாய்ச்சப்பட்டன. இந்த மாதிரியான நேரடி சவால் பிரிட்டனின் பாதுகாப்பு அமைப்புக்கு ஒரு எச்சரிக்கை சத்தம் மட்டுமல்ல, இது ஒரு புதிய ராணுவ மோதலின் தொடக்கம். இந்த சம்பவத்தை தொடர்ந்து பிரிட்டிஷ் பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹீலி புட்டினுக்கு நேரடியாக ஒரு உரையை அனுப்பினார். நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம், இதை தடுக்க தயார் நிலையில் இருக்கின்றோம். இந்த வார்த்தைகள் அசாதாரண அரசியல் பேச்சு இல்லை. பிரிட்டன் தனது ராணுவ விதிகளை உடனடியாக மாற்றியமைத்து ஜாண்டாரை 200 கடல் மைல் எல்லைக்குள் நெருக்கமாக கண்காணிக்க தொடங்கியது. இதன் அர்த்தம் நிலத்தில் அல்ல, கடலில் தான் அடுத்த மோதல் ஆரம்பமாகலாம். ரஷ்யா பிரிட்டன் இடையேயான இந்த மோதல் ஏன் இவ்வளவு ஆபத்தானது என்பதை புரிந்து கொள்ள ஜாண்டாரின் உள்ளே என்ன இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உலக நாடுகளில் கடலில் 6000 மீட்டர் ஆழத்திற்கு மனிதர்களை ஏற்றி செல்லக்கூடிய 2 பெரிய நீர்மூழ்கி கருவிகளை வைத்திருக்கும் கப்பல்கள் மிக குறைவு. யாண்டார் அதில் ஒன்றாகும். இது உலகின் கடலடி தொலைத்தொடர்பு நரம்புகளை வரைபடமாக உருவாக்குவது மட்டுமல்ல, அவற்றை செயலிழக்க செய்யக்கூடிய கருவிகளையும் வைத்திருக்கிறது. இந்த கருவிகள் 2024 முதல் ஐரோப்பாவின் பல பகுதிகளில் நடந்த கேபிள் சிதைவுகளின் பின்னணியில் உலகம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக மாறிவிட்டன. எஸ்டோனியா, பின்லாந்து கடலடியே கேபிள் வெட்டப்பட்ட சம்பவம், ஸ்வீடனின் 2 தொலைத்தொடர்பு கேபிள்கள் ஒரே நாளில் துண்டிக்கப்பட்ட சம்பவம், ஜெர்மனி பின்லாந்து தரவு கேபிள் சேதமடைந்தது, அனைத்தும் திட்டமிட்ட செயற்பாடுகள் என்று பல நிபுணர்கள் கூறுகின்றார்கள். இந்த சம்பவங்கள் நடந்த போதெல்லாம் ரஷ்ய கப்பல் ஜாண்டார் அந்த கடல் பகுதியில் காணப்பட்டது. பிரிட்டிஷ் ராணுவத்தின் கண்காணிப்பு படங்கள் தற்போது தெளிவாக காட்டுகின்றன. யாண்டார் ஒவ்வொரு முறையும் நெட்வொர்க் கேபிள்கள் இருக்கும் பகுதிகளில் தான் மிதந்து கொண்டிருந்தது. தற்போதைய சம்பவத்தின் பின் HMS சொமர்செட் என்ற பிரிட்டிஷ் போர் கப்பல் ரஷ்ய கப்பலின் நிழல் போல பின்தொடர்ந்து கண்காணிக்க தொடங்கியது. பிரிட்டன் செய்த முடிவுகள் தெளிவானவை. இப்போது யாண்டாரின் ஒவ்வொரு அசைவையும் அதிக அச்சுறுத்தல் கண்காணிப்பு மண்டலம் என்று கருதி கண்காணிக்கப்படும். பிரிட்டனின் இந்த முடிவு ஏன் இவ்வளவு கடுமையானது? காரணம், ஜாண்டார் எங்கெல்லாம் செல்கின்றதோ அங்கெல்லாம் கடலடி தகவல் கேபிள்கள் சேதம் ஏற்படுகின்றது. இதன் பின்னணியில் ஒரு பெரிய ராணுவ உண்மை இருக்கிறது. உலகின் 99% சர்வதேச தகவல் பரிமாற்றம் கடலடி கேபிள்கள் மூலமாகவே செல்கின்றன. அந்த கேபிள்கள் துண்டிக்கப்படும் போது போர்கள் கூட தொடங்காமல் நாடுகள் முழுவதும் முடக்கம் ஏற்படும். இவ்விதமாக கடலடியில் நடப்பதுதான் உண்மையான 3ஆம் தலைமுறை ராணுவ மோதல்கள். இந்த நிலைமையை உணர்ந்த பிரிட்டிஷ் அரசு ரஷ்யாவுக்கு நேரடியாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. யாண்டார் எங்கள் நாட்டை நோக்கி வந்தால் அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இதன் பின்னணியில் வடிவம் எடுக்கும் பனிப்போரின் நிழல் ஐரோப்பாவின் வடக்கு கடலில் ரஷ்யா அமைதியாக நடத்தி கொண்டிருக்கும் கடலடி போரின் ஆபத்தான வடிவம் தான். ரஷ்யாவின் ராணுவ அமைப்புகளில் வெளிப்படையாக ஒரு கடற்படை இருக்கின்றது. அதன் பின்னால் அதைவிட ஆபத்தான கடலடி கருவிகளுடன் கூடிய இன்னும் ஒரு ரகசிய படை இருக்கின்றது. அந்த ரகசிய படையின் பெயர் GUGI. GUGIயின் ரஷ்ய மொழி விரிவாக்கத்தின் தமிழாக்கம் ஆழக்கடல் ஆய்வு இயக்கம். ரஷ்ய ராணுவத்தில் இந்த அமைப்பை பற்றி பேசுவது கூட ஒரு ரகசியமாக கருதப்படுகிறது. அது எதற்காக என்றால், இந்த அமைப்பு ரஷ்யாவின் அணு நீர்மூழ்கி கப்பல்களோ விமானப்படையோ செயல் விளைவிக்க முடியாத ஒரு விடயத்தை செய்கின்றது. கடலடியில் நடக்கும் உலக தொலைத்தொடர்புகளுக்கு அச்சுறுத்தலாக உள்ளது. பொதுவாக எந்த நாட்டின் ராணுவம் நிலம், கடல், வான்பாதை என்று 3 மட்டங்களில் செயற்படும்.
ஆனால் GGUA என்னும் இந்த அமைப்பு 4வது போர்க்களத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றது. அது கடலடி கேபிள்கள், மின்சார இணைப்புகள், தரவு ஓட்டங்கள் ஆகியவை ஓடும் மைய பகுதி. நவீன உலகத்தில் யார் தகவலை கட்டுப்படுத்துகின்றார்களோ அவர்கள் போரை கட்டுப்படுத்துகின்றார்கள் என்பதில் ரஷ்யா நம்பிக்கை வைத்திருக்கின்றது. அதனால் தான் யாண்டார் போன்ற கப்பல்கள் உருவாக்கப்பட்டன. யாண்டாரின் ஆராய்ச்சி கப்பல் என்ற பெயருக்கு உள்ளே மறைந்து கிடைக்கும் 2 பெரிய நீர்மூழ்கி கப்பல்கள் இந்த போரின் முக்கிய ஆயுதங்கள். கடலடியில் 6000 மீட்டர் ஆழத்திற்கு இறங்கும் இந்த கருவிகளுக்கு 2 முக்கிய பணிகள் உள்ளன. சர்வதேச தகவல் கேபிள்களின் நிலையை ஆய்வு செய்வது, தேவையான நேரத்தில் அவற்றை செயலிழக்க செய்யும் கருவிகளை இயக்குவது. இதை தவிர யாண்டாரின் மேல்தளத்தில் இருக்கும் கட்டுப்பாட்டு கருவிகள் கடலடியில் ஒரு மர்ம பிரிவு போல செயற்படுகின்றன. ஐரோப்பிய உளவுத்துறைகள் பல வருடங்களாக ஒரு விஷயத்தை கவனித்துள்ளன. யாண்டார் எந்த பகுதிக்கு சென்றாலும் அங்குள்ள கடலடி தகவல் இணைப்புகளில் ஒரு வகையான குழப்பம் அல்லது திடீர் செயற்கைக்கோளாறு ஏற்படுகின்றது. இதை நேட்டோ முதலில் உடனடி திருத்தம் செய்ய பிரச்சனை என்று பார்த்தது. ஆனால் 2024 இந்த சம்பவங்கள் மிகவும் துல்லியமாக ரஷ்ய உளவுத்துறையின் நேரடி செயற்பாடுகள் போல தெரிந்தன. 2024 நவம்பர் 17-18 தேதி ஸ்வீடனில் 2 பெரிய தொலைத்தொடர்பு கேபிள்கள் சில மணி நேரம் இடைவெளிகளில் துண்டிக்கப்பட்டன. இது ஒரு சாதாரண விபத்து என்று ஆரம்பத்தில் சொன்னாலும் உளவுத்துறை படங்கள் வேறொரு விஷயத்தை வெளிப்படுத்தின. அதே கடல் பகுதியில் நியூ போலர் பேர் சீன கப்பல் இருந்தது. இது நிழல் கப்பல் தொகுதி என்று அழைக்கப்படும் ரஷ்ய எண்ணெயை தடை விதிமுறைகளுக்கு தவிர்க்க பயன்படுத்தப்படும் கப்பல்களில் ஒன்று. அதே மாதம் பின்லாந்து எஸ்டோனியாவை இணைக்கும் மிக முக்கிய கடலடி மின் கேபிள் எஸ்லிங் 2 வெட்டப்பட்டது. இதன் மூலம் பின்லாந்து பகுதிகளின் மின் விநியோகம் உடனடியாக குறைந்தது. விசாரணை செய்த போது ஈகிள் எஸ் என்ற கப்பல் சந்தேகமாக காணப்பட்டது. இந்த கப்பல் ரஷ்ய துறைமுகத்திலிருந்து கிளம்பி எஸ்லிங் 2 இருக்கும் பகுதியை கடந்து சென்றது. நிபுணர்கள் ஆய்வு செய்த போது ஈகிள் எஸ் கப்பலின் நங்கூரம் மின் கேபிளை 150 மீட்டர் வரை இழுத்து சென்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இது சாதாரண நங்கூர இழுவை இல்லை. இது ஒரு கவர் ஆபரேஷன் போல தெரிகின்றது. ஜெர்மனி பின்லாந்து கேபிள் 2025 பிப்ரவரியில் சேதமடைந்த சம்பவம் இதே மாதிரியானது. அப்போது அந்த பகுதி ஒரு ரஷ்ய துறைமுகத்திலிருந்து வந்த கப்பல் கடந்து சென்றுள்ளது. இதிலும் கப்பலின் நங்கூரம் கேபிளை இழுத்துச் சென்றது. இந்த சம்பவங்கள் அனைத்தும் நேட்டோ ஒப்பிட்டு பார்த்த போது ஒரு தெளிவான பேட்டர்ன் வெளிப்படுகின்றது. முதலில் யாண்டார் அருகில் தோன்றுகின்றது. அதன் பின்னர் அந்த பகுதியில் ரஷ்யா சார்ந்த கப்பல்கள் தற்செயல் நங்கூர டிராக்கிங் காரணமாக கேபிள்களை வெட்டுகின்றன. விசாரணை செய்யும் இயக்கங்கள் வரும்போது சம்பந்தப்பட்ட கப்பல் அங்கிருந்து அகன்று சென்றுவிடும். இந்த அத்தனை சம்பவங்களும் ஒரே மாதிரியான ஒரு பனிப்போர் நடைமுறை போல இருக்கின்றன. இது சத்தமில்லாத தாக்குதல். பொதுவாக நாம் கற்பனை செய்யும் ராணுவ குண்டுகள், ஏவுகணைகள் அல்லது குண்டு வீச்சுகளை. ஆனால் அதைவிட இது ஆபத்தானது. அதன் காரணம் கடலடியில் ஒரு நரம்பை வெட்டினால் ஒரு நாட்டின் வங்கித்துறை உடனே முடங்கி விடலாம். ஒரு நாட்டின் பாதுகாப்பு அமைப்புகள் செயலிழந்து போகலாம். சர்வதேச தகவல் ஓட்டம் பாதிக்கப்பட்டால் சில மணி நேரத்திற்குள் பங்குச் சந்தைகள் சரிந்து போகலாம். இது நேரடி தாக்குதலுக்கு சமம். இந்த காரணத்தால் தான் பிரிட்டன் தற்போது யாண்டாரை மிகவும் ஆபத்தான கட்டத்தில் கண்காணிக்க தொடங்கி உள்ளது. ஐரோப்பிய நாடுகள் தற்போது இந்த சம்பவங்களை கடலடி பனிப்போர் என்று அழைக்க ஆரம்பித்துள்ளன. யாண்டார் கடலடியில் என்ன செய்தது அல்லது செய்ய திட்டமிடுகிறது? அதுதான் இன்று பிரிட்டன் மற்றும் நேட்டோ இன்னமும் பதில் கொடுக்க முடியாத கேள்வி. பிரிட்டிஷ் பாதுகாப்புத்துறை சேட்டலைட் தரவு காட்டுவது தெளிவாக உள்ளது. யாண்டார் அப்போது மிக நுணுக்கமாக வரைபடமிடப்பட்ட அண்டர் சி கேபிள் காரிடோர் மேல் துல்லியமாக நின்றிருந்தது. இந்த கடலடி பகுதியில் ஐரோப்பாவின் வடமேற்கு பகுதி தொடர்புக்கு முக்கியமான பல கேபிள்கள் சென்று கொண்டிருந்தன. அதில் ஒன்றான ஏஇ கனெக்ட் வட அமெரிக்கா ஐரோப்பா தரவு பரிமாற்றத்தின் முக்கிய முதுகெலும்பு ஆகும். ஒரு நாடு தாக்குதல் செய்யாமலேயே மற்றொரு நாட்டின் வங்கிகள், பாதுகாப்பு அமைப்புகள், விமான போக்குவரத்து, இணைய சேவை ஆகியவற்றை ஒரே நாளில் முடக்க முடியும். இந்த ஆபத்து தான் பிரிட்டனை கட்டாயப்படுத்தியது ரஷ்ய கப்பலை நெருக்கமாக கண்காணிக்கும்படி. முன்பு பிரிட்டன் 12 கடல் மைல் எல்லையின் உள்ளே மட்டுமே ஆபத்தாக வரும் கப்பல்களை நெருங்கி கண்காணிக்க அனுமதி இருந்தது. இப்போது 200 கடல் மைல் முழு EEZ வரை நுழைந்து ஷடோ செய்வதை சட்ட ரீதியாக அனுமதித்து விட்டனர். இதன் அர்த்தம் யாண்டா யூ-டர்ன் எடுத்து தெற்காக பிரிட்டன் இருக்கும் திசையில் சென்றால் பிரிட்டிஷ் கப்பல் சோமர்செட் அல்லது கரீபியன் கடலில் இருக்கும் மற்ற பிரிட்டிஷ் கப்பல்கள் நேரடியாக முன்வந்து நிற்கும். இது ரஷ்யா மிக வெறுக்கும் ராணுவ நடைமுறை. யாராவது கப்பல் 200 மீட்டருக்குள் ஷடோ செய்து வருவது கடற்படை மொழியில் கடும் எச்சரிக்கை என்று அழைக்கப்படுகின்றது. இப்படி ஒரு இழுபறி நிலை அந்த கடல் பகுதியில் தொடர்கிறது. அது எத்தனை நாளுக்கு தொடரும் என்பதே பெரிய கேள்விக்குறி.